திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் ஓட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக தற்பொழுது வெளியான கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்த திமுகவின் தலைமையும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வீடியோவில் இதை பற்றி முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். தூத்துக்குடி, கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி போன்ற பகுதிகளில் பெரும்பான்மையான மக்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள் என்றும், குறிப்பாக தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது எங்களை காப்பாற்றாத திமுக இனி எங்களுக்கு வேண்டாம் என்பதற்கேற்பதான் ஒவ்வொரு இளைஞர்களும் முதல் வாக்குகளை செலுத்தி தங்களது புறக்கணிப்பை செய்துள்ளனர். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும். எப்படி 2019ஆம் ஆண்டு அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் வெற்றியடைந்து 2021இல் ஆட்சியை இழந்ததோ அதுபோல் தற்பொழுது திமுக 2026இல் ஆட்சியை இழக்கும் என்றும் 20 முதல் 27 தொகுதி வரை வெற்றியடையும் என்று தேர்தலுக்கு முன்பாக பல நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டது. ஆனால் தேர்தலின் பொழுது வெளியான கருத்து கணிப்பு தான் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 முதல் 15 தொகுதிகளை தான் திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த மக்களவை தேர்தலில் சந்தித்திருக்கிறது. ஏனென்றால் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்தாதான் இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்கு வாக்குகளை செலுத்தி வந்தீர்கள், அதன் காரணமாகத்தான் உங்களது பகுதியில் நாங்கள் நல்லது செய்ய இத்தனை ஆண்டுகளாக மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது. ஆனால் இந்த முறை ஓட்டுக்கு பணமும் வேண்டாம், உங்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தவும் வேண்டாம் என்பதற்கேற்ப மக்கள் தங்களது அதிகாரத்தை ஓட்டுக்களில் இருப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த திமுகவின் வேட்பாளர்களையும் ஏன் அமைச்சர்களையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட சென்னையில் திறந்தவெளி வாகன பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அவருக்கு ஆதரவாக எந்த ஒரு நபர்களும் கூட்டம் சேராத வீடியோவையும் நமது சேனலில் பதிவு செய்திருப்போம். இந்த முறை நிச்சயமாக மக்களவை தேர்தலில் மதியம் 2 மணி அளவில் வரை கருத்து கணிப்பில் மிகப்பெரிய ஒரு தோல்வி திமுகவிற்கு அமையும் என்றும், பல இடங்களில் திமுகவினர்களுக்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் குளறுபடியை ஏற்றும் விதமாக பல இடங்களில் திமுகவிற்கு ஓட்டு போட்டால் பாஜகவிற்கு செல்கிறது என்று வதந்திகளையும் பரப்பி வருகிறார்கள். நிச்சயமாக இதை ஏற்க முடியாது. காரணம், பல முறை ஆய்விற்கு பிறகுதான் இந்த நடைமுறை மீண்டும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. இதனால் திமுகவினர்கள் குட்டையை குழப்புவதற்கான முயற்சிகளிலும் செய்வார்கள். பார்ப்போம், தமிழகம் மாற்றத்தை நோக்கி கொண்டு செல்கிறதா அல்லது மீண்டும் திமுக அல்லது அதிமுக வெற்றியே எது நிலைநாட்டுகிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். சரி, உங்களது கருத்துக்களை கூறுங்கள். மாற்றம் வேண்டுமா அல்லது திமுக அதிமுக இவர்களில் யாராவது இருந்தாலே போதுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.